Ladies and gentlemen, இந்த Black Sheep Sports ஓட ICC World Test Championship ஓட World Gavaskar Trophy 2020 and 21 ஓட Adelaide Day Night Test Match ஓட Day 2 ஓட Analysis and Review இது and நேற்றைய தினம் Day 1 முடியும் பொழுது எக்கச்சக்கமான கனவுகள் கண்டிப்பாக ரசிகர்கள் நீங்கள் கண்டிருந்திருப்பீங்க. அது விருதிமான் சாகா கிட்ட இருந்தோ நமக்கு ரவிச்சந்திரன் அஸ்வினி கிட்ட இருந்தோ ஒரு 50 ரன்கள் வரும், ரெண்டு பேரும் சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 100 ரன்களாச்சும் பார்ட்னர்ஷிப் வைப்பாங்க. ஸோ பெரிய ஸ்கோர் வச்சு அதுக்கப்புறம் அவங்கள ட்ராப் பண்ணுறோமோ இல்லையோ, அவங்க பெரிய ஸ்கோர் அடிக்கிறாங்களோ இல்லையோ, ஸோ இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை நேற்றுக்கு நம்ம பேசியும் இருந்தோம். நீங்களும் நிறைய கீழே வந்து உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தீங்க. ஆனால் அது எல்லாமே நீங்கள் நடக்கவும் இல்லை. இப்போதைக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை பற்றிய. அண்ட் இந்த பக்கம் சில இடங்களில் விராட் கோலி அவர்களோட மூவ்கள் பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. அண்ட் Day 3 எப்படி இருக்கும் அண்ட் என்னெல்லாம் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பேச போகிறோம். அண்ட் மறக்காமல் உங்களை கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். எதுக்காக ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களோட பவுலிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அதை தாண்டி கடைசி நேரத்தில் டிம் பெயின் அவர்களுக்கு கூட இந்த டெய்லி ஹண்ட்ரட்ஸ்களை பார்ட்னர்ஷிப் போடும்போது விராட் கோலி அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். நம்ம அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். இந்த அடியில் டே டெஸ்ட் மேட்சோட Day 2 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்ன மாதிரி கண்டிப்பாக ரசிகர்கள் நீங்கள் கனவு கொண்டிருந்திருப்பீங்க. அஸ்வின் ஒரு 50 ரன், விருதிமான் சஹா வந்து ஒரு 50 ரன் அடிச்சிருப்பாரு. டெய்லண்டரில் உமேஷ் யாதவ் வந்து ஒரு 4-5 சிக்ஸ் ஸ்மாஷ் பண்ணிடுவார். ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ப்ராக்டிஸ் மேட்சில் 50 ரன் அடிச்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு 30 ரன் அப்படி இப்படி கணக்கு பண்ணி ஒரு 350 வந்துச்சுன்னா நம்ம பவுலர்ஸ் வந்து அப்படி இப்படி பவுலிங் போட்டு அப்படி இப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு பண்ணி வந்துருப்பீங்க. ஆனால் எல்லாமே நீங்கள் தம்சம் பண்ணிட்டாங்க. உண்மையாலுமே அவங்களோட பவுலர்ஸுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈகராக இருந்தாங்க. என்ன ஈகர்னா விக்கெட் அப்படிங்கிறத தாண்டி அவங்களோட பேட்ஸ்மேன்ஸுகளை பேட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக இருந்தாங்க. அந்த ஈகர்னஸ் முதல் பாலிலிருந்தே தெரிய வந்தது. ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டார். அந்த ஷார்ட் பால், வெல்கம் ஷார்ட் பாலை அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது. அதாவது ரவிச்சந்திரன் அஸ்வினோட விக்கெட் அப்படிங்கிறத தாண்டி நம்ம விருதிமான் சஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த விக்கெட் அவர் எடுத்து கொடுத்தாரு அப்படிங்கிறத தாண்டி அவரை பற்றி டிஸ்கஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல பண்ணி ஆகணுங்க. இப்போ விருதிமான் சஹா அவர் ரிஷப் பண்ணானே இந்த கேள்வி எப்போலேருந்து இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. எப்போலேருந்தே இருந்துகிட்டு இருக்கு. அடியில் இல்லை டேர்ன் அண்ட் பவுன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால விருதிமான் சஹா அவர்களை வந்து எடுத்துருக்குறாங்க. பட் இந்த இடத்துல ரிஷப் பண்ட் அவர்கள் ஒருவேளை பேட்டிங் பண்ணியிருந்தா யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாங்க 2-3 சிக்ஸுகளை வந்து ஸ்மாஷ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் விக்கெட் அவங்க எடுத்துருப்பாங்க தான். ஸோ இங்கே அதுதாங்க பிரச்சனையே. ரெண்டு பேருக்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தவங்க க்ளவ் ஒர்க்கில் வந்து பாஸ் ஆனால் பேட்டிங்கில் ஃபெயில் ஆகிடுறாங்க, ஒருத்தவங்க பேட்டிங்கில் பாஸ் ஆனால் க்ளவ் ஒர்க்கில் ஃபெயில் ஆகிடுறாங்க. இப்போ ரிஷப் பண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா விக்கெட் கீப்பர் தானே, எந்த பிரச்சனை கிடையாது. அப்படிங்கும்போது பேட்டிங்கில் எப்படி அவர் வந்து வளைச்சு கிழிச்சு ட்ராப் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ இங்கே விக்கெட் கீப்பர்கள் பிரச்சனை இப்போ இந்த மேட்ச்சில் இந்த இன்னிங்ஸில் இல்லை, இந்த சீரீஸ் முடிஞ்சாலுமே என்னை பொறுத்தவரைக்கும் தீராது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்க. யார் பெர்மனன்ட் விக்கெட் கீப்பர், யார் டெஸ்ட்டுக்கான விக்கெட் கீப்பர்? ஓகே, ரிஷப் பண்ட்டுக்கு ஓடியில் வந்து நிறைய சான்ஸ்கள் கொடுக்கப்பட்டு விட்டன, அதனால் அவருக்கு வந்து டெஸ்ட்டில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட மாட்டாதா அப்படிங்கிற கேள்வி அது ஒன்று இருக்குது. சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய வீடியோக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி இங்கே வரும்பொழுது இப்போது விக்கெட் கீப்பர் பிரச்சனை ஒன்று இருக்குதா? இப்போது ஓப்பனர்கள் இருக்காங்களே, ஓப்பனர் 2 பேரும் சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 60 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா, இவங்க ஒரு 60 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா, டெய்லண்டர் வந்து ஒரு 30 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா, யோசிச்சு பாருங்க, நீ ஸ்கோர் வந்து வேறு மாதிரி ஆகியிருந்துருக்கணும். ஆனால் இங்கே இன்னி டீமுக்கு அதுதான் பிரச்சனையே. ஓப்பனிங் அமைய மாட்டுது, ஃபினிஷிங்கும் அமைய மாட்டுது. இந்த நிலைமைக்கு காரணம் இதுவும் நான் சொல்லுவேன். நல்ல வேலை அவங்க வந்து இந்த குயிக்காக அவுட் ஆகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இல்லைனா கதையே வேறு மாதிரி ஆகியிருந்திருக்கும். அவங்களும் அவுட் ஆகிட்டு போனாங்கன்னு அந்த இடத்துல சொல்லக்கூடாது. அதாவது அடியில் பிச்சை பொறுத்த வரைக்கும் Day 2 பொறுத்த வரைக்கும் நேத்திக்கு, அதாவது Day 1க்கும் Day 2க்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ஆனால் நேற்று லைனை வந்து கொஞ்சம் பவுன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் பெரிய அளவில் பவுன்ஸ் பண்ணலை. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரிஃப்ட் பண்ணியே ஆகணும், நீங்கள் ட்ரிஃப்ட் பண்ணி ஆகணும். ஸோ வழக்கமாக சில பிச்சுக்களை வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஆனால் இந்த பிச்சு வந்து ஸோ இன்னும் கொஞ்சம் அடித்து திருப்பணும் அப்படிங்கிறதுனால ஸோ கொஞ்சம் பேசியும் கூட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த பிச்சில் அண்ட் இந்த டேவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2 பேர்களை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். 3 பேர் கூட நீங்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக லபேஷன் அவர்களை பற்றி பேசுங்க கிருக்கானந்தா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை பற்றி பேசுங்க கிருக்கானந்தா, டீம் பெயினை பற்றி பேசுங்கன்னு சொல்லுவீங்க. அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அந்த டீம் பெயின் இவங்க தான் இன்றைக்கி கேமை ஆனாங்க நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களையுமே வந்து ஓரளவு நான் சொல்லுவேன். ஆனால் லபேஷன் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வாய்ப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. அந்த வாய்ப்புகளை ஒருவேளை வேற ஒரு பேட்ஸ்மேனாக இருந்திருந்தா செஞ்சுரியாக கன்வெர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இன்றைக்கி வேறு மாதிரியான ஒரு கேம் ஆடி நாளைக்கு வரைக்கும் இழுத்துட்டு போயிருந்திருப்பாங்க.
பண்ணாங்க. அதை லபேஷன் அவர்கள் பண்ணாமல் விட்டார். அதுவும் நேத்தல் லைன் வர்சஸ் இந்த பக்கம் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள்னு நான் வச்சுட்டேன் அப்படின்னா, நம்ம எப்பயுமே இந்த கம்பேரிசனுக்குள்ளே போய்கிட்டே இருப்போம். அவர் அவ்வளோ விக்கெட் எடுத்தார், இவ்வளோ விக்கெட் எடுத்திருக்காரு, அங்கே எடுத்திருக்காரு, இங்கே எடுத்திருக்காருன்னு பேசும்போது இப்போ அதில் இல்லை டே 1க்கும் டே 2க்கும் வந்து பெரிய அளவில் பெரிய வித்தியாசம் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் நேத்தல் லைன் பவுலிங் பண்ணதுக்கும் அஸ்வினுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதாவது நேத்தல் லைன் வந்து இப்போ சைடு கிரீஸ்லேருந்து கொஞ்சம் லைட்டாக வெளியே கொண்டு வந்து உள்ளே கொண்டு வருவார் பாலை. ஆனால் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து ஃப்ரண்ட் ஆமை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பாடியை லைட்டாக யூஸ் பண்ணுவார். ஆனால் கொஞ்சம் பாலை வந்து பெரிய அளவில் லாஃப் பண்ண மாட்டார். அதாவது பால் ஐ கான்டாக்டுக்கு நேத்தல் லைன் அவரோட பால் வந்து கொஞ்சம் ஐ கான்டாக்டுக்கு வரும். ஆனால் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட பால் வந்து காற்றை கிழிச்சிட்டு ஒரு லெங்க்த்தில் வரும். 2 பேரும் குட் லெங்க்த்தில் தான் பவுலிங் பண்ணுவாங்க. ஆனால் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட பால் வந்து கொஞ்சம் டக்குன்னு ட்ரிஃப்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால வித்தியாசங்கள் இங்கேயே புலப்படுது. அண்ட் அதையும் தாண்டி அவரும் செட் பண்ணாருங்க. நேத்தல் லைன் எந்த அளவுக்கு செட் பண்ணாரோ இவர் செட் பண்ணாரு. ஆனால் பெரிய அளவில் இவருக்கு பிரச்சனைகள் வரவே இல்லை. அதாவது ட்ரெவிஸ் ஹெட் அவர் எப்படி தெரியுங்களா எடுத்தார். ட்ரெவிஸ் ஹெட்டுக்கு வந்து ஒவ்வொரு பாலும் ஒரு மாதிரி வேரியேஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தார். சரி, ஒரு பால் வந்து தூக்கி போடுவார். ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து மேக்ஸிமம் தூக்கி போடுவார். சில நேரங்களில் இல்லை, அது பல நேரங்களில் அடி விழுவும். ஆனால் என்ன பண்ணுறது, திடீர்னு இந்த ஸ்பின்னை பார்க்காத பேட்ஸ்மேன் அந்த பாலை வந்து பார்த்தா என்ன பண்ணுவாங்க, ஐயோ திடீர்னு பால் வந்துச்சுன்னா டக்குன்னு கேட்ச் கொடுத்துட்டு போயிடுவாங்களே. நீங்கள் அதுதான் நடந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ட்ரெவிஸ் ஹெட் அவுட் ஆகிட்டு போனார். அடுத்தது கொஞ்சம் ரொம்ப நேரம் கழிச்சு கேமரூன் கிரீனுக்கு வந்து விராட் கோலி அஸ்வினை கொண்டு வந்தார். ஆமாம், அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்ட்ரானரி டெலிவரியில் கிடையவே கிடையாது. விராட் கோலியோட கேட்சா இல்லை ரவிச்சந்திரன் அஸ்வினோட அந்த பாலான்னு கேட்டிங்கன்னா விராட் கோலியோட கேட்ச் தான். ஷார்ட் பால் ஒன்று போட்டார். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு வேரியேஷன் இருந்து அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் பால் அந்த ஒரு விக்கெட். ஸ்டீவ் ஸ்மித்துக்கு ஏறக்குறைய அப்படி தான் கொஞ்சம் லைட்டாக டீவியேட் பண்ணார், ஒரு ஆஃப் ஸ்பின் பண்ணார், குட் லெங்க்த்தில் பிச் பண்ணி இந்த பக்கம் அற்புதமான ஒரு கேட்ச். ஐ திங்க் இதே மாதிரி தர்மசாலாவில் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் செம்மையான ஒரு ஆஃப் ஸ்பின், அதுவும் ஸ்டீவ் ஸ்மித்தை ரொம்ப நேரம் வச்சு அழகாக செதுக்கி அந்த விக்கெட்டை எடுத்தாங்க. ஏறக்குறைய முதுகெலும்பு உடைச்சாச்சு. முதுகெலும்பு உடைக்கிறதுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து ரொம்ப பெருசாக நேத்தல் லைன் அவர்கள் மாதிரி சில்லி பாயிண்ட் வைக்கிறது, இந்த பக்கம் ஃபார்வர்ட் ஷார்ட் லெக் வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த சில்லி பாயிண்ட் ஃபார்வர்ட் ஷார்ட் லெக் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்லிப்பு லெக் ஸ்லிப்பு, இந்த பக்கம் ஷார்ட் ஸ்கொயர் லெக், இந்த பக்கம் கல்லி, அதுக்கப்புறம் லெக் கல்லி, ஷார்ட் ஸ்கொயர் லெக், இந்த மாதிரி ஒரு பெருசாக கஷ்டப்படவே கிடையாது. சில்லி பாயிண்ட் மேக்ஸிமம் வைக்கவே இல்லை. நான் கொஞ்சம் லைட்டாக அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் குட் லெங்க்ல பிச் பண்ணி கொஞ்சம் பவுன்ஸ் பண்ணுறேன். நீ பேக் ஃபுட்டுக்கு போ, நீ கிரீஸ்லேயே கடை. எப்படியா இருந்தாலும் எல்பிடபிள்யூ இல்லைன்னா எட்ஜோ ஆகும். ஸ்லிப்புக்கிட்ட நீ அவுட் ஆக இல்லை விக்கெட் கீப்பர்கிட்ட அவுட் ஆக. ரவிச்சந்திரன் அஸ்வின் இதை அழகாக பண்ணேன். லெக் சைடில் நிறைய கொஞ்சம் ஃபீல்டர்ஸில் அவர் கொஞ்சம் குவிச்சு வச்சிருந்தார். அதையும் நம்ம பார்க்கவும் முடியுது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபுட்டில் போய்ட்டு ஸ்கொயர் கட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபீல்ட் செட் பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஆஃப் ஸ்பின்னரில் வந்து வழக்கமாக பேக் ஃபுட்டில் போயிட்டு கொஞ்சம் அடிப்பாங்க இல்லையா அந்த பக்கம் லைட்டாக, அந்த மாதிரியான ஷாட்டுகளையும் அவர் வந்து அனுமதிக்கவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவர் ஓரளவு ட்ராப் பண்ணாருங்க, ஒரு மாதிரி ட்ராப் பண்ணார் இந்த விக்கெட்டில். அதனால இன்றைக்கி ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து வேற ஒரு இடத்துக்கு இனிமேல் கொண்டு போயிட்டு இருந்தார். அடியில் மீன் அவ்வளோ விக்கெட் எடுத்தார் 2018 அந்த மேட்ச்சில். அதுக்கப்புறம் சிட்னியில் எடுத்தார். அந்த ஒரு கை பக்கம் தான், அப்படிலாம் இல்லை. ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருந்த வேரியேஷன் நேத்தல் லைனுக்கும் இருக்கக்கூடிய பெரிய ஒரு வித்தியாசம்னா வேரியேஷன் தான். இடையில 2-3 பால்கள் லெக் ஸ்பின் போட்டார், அதையும் பார்க்க முடியுது. லெக் ஸ்பின் அப்படிங்கிறத தாண்டி அந்த 3 விக்கெட்டுகளும் பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணது அப்படிங்கிறத தாண்டி அவரோட வேரியேஷனுக்காக கிடைக்கப்பட்ட அந்த விக்கெட்டுகளாக நான் பார்க்குறேன். அண்ட் எக்ஸ்ட்ரானரியான ஒரு பவுலிங் அண்ட் ஸ்ட்ரைக் பவுலர் ஏன் அப்படிங்கிறத ஒன்ஸ் அகைன் மீண்டும் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து அதை காட்டிட்டாரு. நம்ம ப்ரிவியூவில் சொல்லியிருந்தோம் ஜடேஜாவா அஸ்வினாங்கும்போது ஒரு பியூர் ஸ்பின்னர் கண்டிப்பாக டீமுக்கு தேவை. அது ரவிச்சந்திரன் அஸ்வின் சொல்லியிருந்தோம், அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது நான் இந்த பக்கம் டிம் பெயினோட ஒரு கேமுக்கு வராங்க. டிம் பெயினை பொறுத்த வரைக்கும் நான் கடந்த ஒரு 1.5-2-3 வருஷமாக நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆஷஸ், அதாவது இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச ஆஷஸ் கிடையாது, ஆஸ்திரேலியா நடந்ததில் இந்த 2017-18 ஆஷஸில் அப்போலேருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பெருசாக ஸ்கோர் பண்ண ஒரு மாதிரி எனக்கு தெரியல. ஒரே ஒரு பிங்க் பால் கேமில் மட்டும் ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஆஷஸில் ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மற்ற நேரம் ஃபுல்லாக அவர் மேலே ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். வெறும் கேப்டனாக மட்டும் இருக்கிறாரு, வெறும் விக்கெட் கீப்பிங் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் பேட்டிங்கில் எதுவும் பண்ண முடியறதில்ல. டீமை கரை சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவர்கிட்ட இருக்கும்போது பேட்டிங்கில் கை விரிச்சிட்டு போயிடுறாரு. இந்த மாதிரியான ப்ரெஷரில் தான் இருந்துகிட்டு இருந்தார். வழக்கு ஃபுல்லாக இருந்துகிட்டு இருப்பார். அந்த ஆஷஸில் ஒரே ஒரு ஆஃப் செஞ்சுரி அடித்து டீமை கரை சேர்த்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தது. மற்றவங்க எல்லாம் அடித்ததுனால இவரோட பேர் சில நேரம் தெரியாமல் போயிட்டு இருந்தது. ஆனால் நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தோம். கேப்டனாக ஆட வேண்டிய ஒரு இன்னிங்ஸுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக ஆடுவார், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆடுவார். ஒரு 20 பால் 30 பால் இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக ஆடுவார். ஆனால் அந்த 30 பால் மட்டும் தான் நிற்பார், அதுக்கு மேலே நிற்கவே மாட்டார். இன்றைய தினமும் நான் நினச்சது என்னென்னா ஒரு 30 ரன் வரைக்கும் கொண்டு போவார், 40 ரன் வரைக்கும் கொண்டு போவார்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லாமல் அவர் ஆடிய ஷாட்டுகள் நீங்கள் அவரோட வேகான்வியில் எடுத்து பாருங்கள். பெருசாக எங்கே நம்ம டிரைவ் போனால் தானே நம்மளுக்கு பிரச்சனை, ஃப்ரண்ட்டில் போனால் தானே கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணி ஒவ்வொரு லூஸ்னு அதுலையும் அடிச்சுக்கிட்டு இருந்தார். உமேஷ் யாதவ் அவர்கள் வெளியே போடும்பொழுது அது அழகாக அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஷமியோட பால்கள் பெருசாக இல்லை, ஏன்னா ஒரு பக்கமான சீமர் அப்படிங்கிறதுனால அவரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடிச்சுக்கிட்டும் இருந்தார். டிம் பெயினோட கேமை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தீங்க. அதாவது
என்னதான் விக்கெட் இடையில போயிட்டு இருந்தாலும், அதாவது ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து விக்கெட் எடுத்தாலும் செகண்ட் செஷனுக்கு மேலே, அதாவது அவங்க பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு 4 ஓவருக்கு ரன்களே இல்லை, மெய்டன். ஆனால் செகண்ட் செஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மெய்டனே நான் பார்க்கவே இல்லை. அட்லீஸ்ட் அந்த ஓவரில் 1 ரன் 2 ரன் 3 ரன் ஆச்சும் ஏதாச்சும் பெருக்கி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுலேயும் நான் அந்த டெய்லன்றதுல நான் அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் பேச வந்துட்டேன்னு வைங்களேன், சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து நல்ல ஒரு டெய்லன்றதில் இருப்பாங்க, ககிசோ ரபாடா, ஆமாங்க அவர், இந்த கேஷவ் மகாராஜ், இவங்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் எல்லாரும் சேர்ந்து, இப்போ நிகிடி, இவங்க எல்லாருமே சேர்ந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 30 ரன் அவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்க முடியலாலும் ஒரு 60 ரன் பார்ட்னர்ஷிப், அப்படி இல்லைனா வந்து ஒரு 60-80 பால் நின்றுட்டு மேலே நிற்கக்கூடிய ஒரு பியூர் பேட்ஸ்மேன் கூட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடுவாங்க. இப்போ ஆஸ்திரேலியன்ஸில் நான் சொல்ல தேவையில்லை, ஜோஷ் ஆஷ்வில், ஸ்டாக், நேத்தன் லைன் எல்லாருமே சேர்ந்து ஒரு வழி பண்ணிடுவாங்கல்ல. இன்றைக்கி அதை தான் பண்ணாங்க. டிம்பெயின் கூட ஒருத்தவங்க நிற்கணும், ஒருத்தவங்க நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்கோர் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் இந்த மேட்ச்சில் அவங்க ரொம்ப சேலஞ்ச் கொடுக்குறாங்கன்னா இந்த டெய்லண்டதுக்குள்ள நின்னதால் மட்டுமே தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க சைடில் நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஒன்று மேத்யூ வேருங்க, அவர் சத்தீஸ்வர் புஜாரா அப்படி தான் வெளியில் ரொம்ப வெளியே போகுதுன்னு அவர் நினச்சிருந்தா வந்து கொஞ்சம் அடிச்சிருந்துருக்கலாம் சத்தீஸ்வர் புஜாரா. மேத்யூ வேர்டுக்கும் யாருக்கும் அப்படி தான் புல் ஷாட் சூப்பராக ஆடக்கூடியவர் தானே, பேக் ஃபுட்டில் போயிட்டு நல்லா ஆடக்கூடியவர் தானே, ஆஸ்திரேலியர்களுக்கு அது பிரச்சனையே கிடையாதுல. ஆனால் ஆரம்ப காலகட்ட ஓவர்களாக பால் பெருசாக ஸ்விங் ஆகலை. உமேஷ் யாதவ் போடக்கூடிய லெங்க்த்துகள் எல்லாம் வந்து புல் ஷாட் ஆடக்கூடிய லெங்க்த்துகள் தான், ஷமியை போட்ட இந்த லெங்க்த்துகளும் அப்படிப்பட்ட லெங்க்த்துகள் தான். ஆனால் அவர் ஆரம்பத்தில் புல் ஷாட்டுக்கு போகவே இல்லை, கடைசி வரைக்கும் புல் ஷாட்டுக்கு பெரிய அளவில் போகவும் இல்லை. அதனால் வர வேண்டிய ஒரு 20-30 ரன்களை வந்து வரவும் இல்லை, ஒரு அக்ரெசிவான ஸ்டார்ட் அவர்கிட்டேருந்து வரலை அப்படிங்கிற இந்த பிரச்சனை இருந்துகிட்டு ஒன்று. அடுத்தது ஒரு டீம் எவ்வளோ கேட்ச் தான் விடுவாங்க நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை தடவை தான் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் அத்தனை சான்ஸும் ஒரு டீம் பயன்படுத்தாமல் இவ்வளோ மோசமாக அவுட் ஆகிறாங்கன்னா அதுதான் பிரச்சனையே இந்த டீமை பொறுத்த வரைக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசாக ஸ்கோரை வந்து கண்டிப்பாக பண்ணியிருந்துருக்கலாம். லபஷன் ஆகட்டும், ஸ்மித்து ஆகட்டும், எல்லாருக்கிட்டையும் இதுதான் இன்றைக்கி வந்து மிஸ் ஆனதாக வந்து நான் பார்க்குறேன். மற்றபடி வந்து இவங்க விக்கெட்டை விட்டு கொடுக்கல, இந்த பக்கம் இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் கண்ட்ரோல்டாகவும் ஆடி வந்துருக்கணும், அதையும் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் அதையும் தாண்டி இந்த இடத்துல விராட் கோலி அவர்களோட ஒரு கேப்டன்சி நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த கழுத்துக்கு மேலே கத்தி விட மாட்டார், ஒரு அக்ரெசிவாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம வந்து எப்பவுமே பேசிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி பிச்சில் எதுவுமே இல்லை, ஸ்விங் ஆகாது, பெரிய அளவில் என்ன தான் பவுன்ஸ் ஆனாலும் அது பேட்ஸ்மேன்களுக்கு வந்து கொஞ்சம் அடிக்கக்கூடிய ஒரு பால்லாம் தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால. ஸோ அவரோட ஃபீல்ட் செட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ்கள் இருந்தது. ஃபார்வர்ட் ஷாட்டில் பெரிய அளவில் பார்க்கவும் முடியல, சில்லி பாயிண்ட்டும் பெரிய அளவில் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கல்லி இல்லவும் இல்லை, லெக் ஸ்லிப், லெக் கல்லி பெரிய அளவில் இல்லவும் இல்லை, ஷார்ட் ஸ்கொயர் லெக் இல்லவும் இல்லை. ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா லெக் சைடில் குவிச்சு வச்சுருந்தாரு. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஷார்ட் பாலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபீல்ட் செட் அவர்கிட்ட பார்க்கவும் முடியல. ஸோ மேபி அதனால் 2-3 ரன்கள் லீக் ஆகி இருந்திருக்கலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விக்கெட்டில் இப்படிப்பட்ட ஒரு ஃபீல்ட் செட் தான் சரியான ஒரு ஃபீல்ட் செட். விராட் கோலி அவர்கள் அதை பண்ணாரு. ஆனால் இடையில வந்து ஹனும விஹாரி அவர்களை வந்து கொண்டு வந்துருக்கலாம். அது எந்த இடம் தெரியுங்களா, ஒரு இடத்துல ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களும் தொடர்ந்து ஒரு 7 ஓவர் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறார், நல்ல ரிதமில் இருக்கிறார். ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் வந்து தோள்பட்டை வலிக்காது, போடுனா போட்டுக்கிட்டே இருப்பார், பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் இன்கேஸ் ஒரு விக்கெட் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மேபி ஹனும விஹாரி அவர்களை ட்ரை பண்ணி தரலாம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேமரன் கிரீன் அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து ஸோ ஒருவேளை ஹனும விஹாரி, ஸோ அந்த இடத்துல வந்து விராட் கோலி அவர்கள் அப்படி ஒரு விஷயத்தை அவர் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து நான் எதிர்பார்க்குறேன். இதுதான் இந்திய டீமோட ஃபீல்டிங் அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான், இவ்வளோ விஷயங்கள் மட்டும்தான் இன்னைக்கு இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பக்கம் முகமது ஷமி அவர்கள் அண்ட் இந்த பக்கம் உமேஷ் யாதவ் அவர்கள் கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ் சில இடங்களை காட்டியிருந்தால் ஸோ மேபி. பட் ஆனால் ஒன்றும் பெருசாக ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லவே இல்லை. இப்போ இந்த பக்கம் இந்திய டீமோட ஒரு பேட்டிங்க்கு வரும்பொழுது, அதாவது பாருங்கள், பும்ரா வந்து எத்தனை டிஃபென்ஸ் வைக்கிறாரு, இந்த பக்கம் அதே பால் தானே போடுறாங்க. பிருத்திவி ஷாவில் வைக்க முடியல பாருங்க, நீங்கள் கண்டிப்பாக திட்டலாம். நான் வந்து இப்போ பிருத்திவி ஷாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம், நீங்கள் என்னை திட்ட தான் செய்யவும் போகிறீங்க. ஆனால் ஒரு விஷயங்க, டெய்லண்டரை பொறுத்த வரைக்கும் நீ போய் நின்றுட்டு வான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பேட்ஸ்மேன்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நின்று அடிச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஸோ ஒரு பேட்ஸ்மேனுக்கு பக்காவான ஒரு பிளான் இருக்கும், ஸோ அது எல்லாருக்குமே நல்லா தெரியவும் செய்யும். ஆனால் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக பிருத்திவி ஷா கொஞ்சம் சுதாரிச்சுருந்துருக்கலாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சுங்க அந்த பால் பெருசாக ஸ்விங் ஆகலைங்க, சீம் தரையில் அடித்து பால் டிவியேட்டும் ஆகலைங்க. அதாவது பேட் கமின்ஸ் கரெக்டாக ஒரு லைட்டாக கொஞ்சம் ஒரு ஆங்கிளில் லைட்டாக க்ரியேட் பண்ணி கொஞ்சம் இன்கமிங் பால் போட்டாரே தவிர மற்றபடி அவர் எதுவும் பண்ணவில்லை. அந்த இடத்துல பிருத்திவி ஷா அவர்களோட ஒரு எரராக தான் நான் பார்க்கவும் செய்கிறேன். அவர்கிட்ட இருந்து என்னங்க அவ்வளோதான் போல். ஸோ நம்ம எதுவும் இங்கே பேசுகிறதுக்கும் இல்லை பிருத்திவி ஷா அவர்களை பொறுத்த வரைக்குமே. ஸோ இப்போ ஓகே, நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ ஒரு விஷயம் தோணுதுங்க. இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா வந்து இன்றைக்கி இப்படி ஆடிட்டாரு அப்படிங்கிறதுனாலவோ என்னவோ தெரியல. பட் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவரோட கேரக்டரை பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 20 ரன்கள் நாளைக்கு அடிப்பார், 30-40 ரன்கள் வச்சும் அடிக்குவார் அப்படிங்கிறதாண்டி 30-40 பந்துகள் நிற்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் டே 3 பொறுத்த வரைக்கும் இதே போல தான் ஒரு விக்கெட் இருக்க பொழுது நேத்தலைன் இதே மாதிரி வந்து சேலஞ்ச் கொடுக்கவும் போகிறாரு. சத்தீஸ்வர் புஜாரா ஏறி டிஃபென்ஸ் பண்ணுறது மட்டும் முடியாதுங்க,
ஏறி அடிக்கணும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அஜின்கே ரஹானே விராட் கோலி போல கண்டிப்பாக ஒரு பயமுறுத்தலை காட்டணும். அதாவது லெங்க்த்தை மாற்ற வச்சு அவங்க கேம் பிளான்களை ஊடுருவி அடிக்கிற ஒரு விஷயத்தை சத்தீஸ்வர் புஜாரா அதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் ஞாபகப்படுத்துகிறேன் 2018 இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த நியூ பாலை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நேத்தன் லைனை எப்படியா இருந்தாலும் இவங்க கிராஸ் பண்ணியே ஆகணும். கிராஸ் பண்ணுறதுனா சும்மா கிராஸ் பண்ணுறதுல அடிச்சு ஆகணும்னு ஒரு நிலைமை இருக்குல்ல. ஸோ தாண்டிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் யோசிப்பேன். இப்போ அந்த நிலைமை தான் மறுபடியும் சத்தீஸ்வர் புஜாரா கொண்டு வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. ஸோ சத்தீஸ்வர் புஜாரா போன தடவை அவுட் ஆகிட்டார் அப்படிங்கிறதால அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடினாலும் சரி, விராட் கோலியும் ரஹானே வந்து போன தடவை வந்து சரியாக ஆடிட்டாங்க அப்படிங்கிறதால இந்த தடவை சரியாக ஆடாமல் போயிடுவாங்களோ. ஸோ அதெல்லாம் நம்ம பெருசாக குழப்பிக்க தேவையில்லை. பட் மேக்ஸிமம் ஆஸ்திரேலியன்ஸ் ஸோ இந்தியன் டீமோட பேட்ஸ்மேன்களுக்கு என்னென்ன பிளான் கொண்டு வந்தாலும் அது அப்படியே செய்வாங்க. நான் ஒன்று சொல்கிறேன். இன்னொன்று ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நடந்த மாதிரி ஸ்மித் வந்து சீக்கிரம் அவுட் ஆகிட்டு போகிறதோ, லபேஷனுக்கு அவ்வளோ சான்ஸ் கொடுத்தோம் அவர் வந்து உடனே அவுட் ஆகிட்டு போகிறதோ, இந்த கதை மறுபடியும் நடக்காது. ட்ரெவிஸ் கிட்ட இருந்து இப்படி ஒரு பேட்டிங்கும் கண்டிப்பாக மோசமான பேட்டிங் வரவும் வராது. வேறு மாதிரி ஆடினாலும் ஆடுவாங்க. அதனால் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நாள் எப்படியாச்சும் இந்தியன் டீமோட பேட்ஸ்மேன்கள் தாக்கு பிடிச்சி ஒரு பெரிய ஒரு ஸ்கோர் அடித்தாங்கன்னாலும் நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போலாம் கேம் வந்து ஒரு 3 நாளில் முடியுது. ஸோ 3 நாளில் முடியுதா இல்லை இந்தியன் டீமோட பேட்ஸ்மேனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நான் எதிர்பார்க்குறேன் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த சைடில் இன்னும் ஷார்ட் பால் வெப்பனுக்கு போவாங்க. நேத்த லைன் அதிகமாக போடவும் வைப்பாங்க. அதையும் தாண்டி லபேஷனை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நான் நம்புறேன் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ சேலஞ்ச் டே 3ல் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரிசல்ட்டை தீர்மானிக்கிற ஒரு நாளாகவும் நான் பார்க்குறேன். நான் இப்போதைக்கு 60 ரன்களுக்கு மேலே கொஞ்சம் லீவில் இருக்கிறாங்க இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போது அடிக்கக்கூடிய ஒவ்வொரு ரன்களும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரன்கள். அண்ட் விராட் கோலி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் செஞ்சுரி அடிக்கவே இல்லை. அண்ட் அவரோட லாஸ்ட் மேட்ச் ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த அளவுக்கு ஃபீல்டிங்கில் ஒரு இன்டென்ஷன் காட்டினாரோ அதே அளவு இன்டென்ஷன் பேட்டிங்லையும் காட்டணும், ஒவ்வொருத்தவங்களும் காட்டணும். என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இந்தியன் டீம் நாளைக்கு ஆல் அவுட் ஆவாங்களா இல்லைனா ஒரு பெரிய ஒரு ஸ்கோரை அவங்களுக்கு வைப்பாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் வந்து நாளைக்கு அவுட் ஆகிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது மேக்ஸிமம் ஒரு 300 ரன்னுக்கு மேலே இந்தியன் டீம் மறுபடியும் டார்கெட்டாக வைப்பாங்க. அண்ட் இந்தியன் டீம் 10 ஓவர் பவுலிங் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் மறக்காமல் உங்களோட ப்ரெடிக்ஷனை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை. அண்ட் இன்றைய தினம் எனக்கு ரவிச்சந்திரன் அஸ்வினோட பவுலிங் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா விராட் கோலி அவரோட ஒரு ஃபீலிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் டிம் பைனோட ஒரு கேப்டன் நாக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் பார்க்கலாம் அடுத்தது டே 3யோட அனாலிசிஸில். அண்ட் மறக்காமல் பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.